வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிருக்கான பூ உரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ பூ உரத்தை எப்பப்பெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 65 நாள்ல இருந்து 75 நாளுக்குள்ள போடலாம். மத்திய கால நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 75 to 85 நாள்ல போடலாம். குறுகிய கால நெல் ரகங்கள் வயது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள இருக்கிறது குறுகிய கால நெல் ரகம். மத்திய கால நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 நாள்ல இருந்து ஒரு 140 நாளுக்குள்ள வர்றது மத்திய கால நெல் ரகங்க. சோ பூ உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த உரங்களை போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பிளஸ் யூரியா, இந்த மூன்றை மட்டும் தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரும் காலங்களில் வெறும் யூரியா மட்டும் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு, புகையான், தண்டு துளைப்பான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க யூரியா போடுறதை தவிர்த்துட்டு பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடலாம். அமோனியம் சல்பேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% நைட்ரஜன் சத்து இருக்குது. பட் ஆனா அமோனிய வடிவல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா நைட்ரஜன் வடிவல் இருக்கிறதால யூரியாவில் சீக்கிரமா வேலைப்பாடுகள் நடக்கும்ன்றதால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பூச்சி தாக்கம் வரும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா கதிரோரம் காலங்களில் நீங்க யூரியா அதிகப்படியான தயசத்து பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புகையான் வந்துடும். புகையான் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படும். இருக்கிற நெல் கதிர்ல வர நெல்மணிகள் எல்லாமே பதிர் அடிச்சிடும். பதிர் அடிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூல் ஓரளவுக்கு கிடைக்காது, ரொம்பவே டம்மி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டாஷ் எவ்வளவு போடலாம், அதனோட நன்மைகளை பத்தி பார்த்தலாம். பொட்டாஷ் 60% இருக்குங்க. ஸோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 கிலோல இருந்து நீங்க 50 கிலோ வரைக்கும் நீங்க பொட்டாஷை போடலாம். இது எப்ப போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை உருட்டும் பருவத்தில் நீங்க கரெக்டா போடணும். அதுக்கப்புறம் கதிர் வந்த பத்துக்கு போடக்கூடாது. தொண்டை உருட்டி நெல் பயிரில் வர சொல்லியே நம்ம போடணும். ஸோ சாம்பல் சத்து உடைய ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NPKன்னு சொல்லுவாங்க. அதுல சாம்பல் சத்து உடைய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ். நெல் கதிரில் உள்ள அனைத்து நெல்மணிகளும் முத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பொட்டாஷை பயன்படுத்தணும். நெல்லின் கலரை அதிகப்படுத்தவும் பொட்டாஷ் பயன்படுத்தலாம். நெல்லின் எடையை அதிகரிக்கவும் பொட்டாஷ் பயன்படும். நெல் பயிரில் அதிக பதிர் அடிக்காத வண்ணம் பாத்தீங்கன்னா நெல்மணிகள் முத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பொட்டாஷ் தான் பயன்படுத்தினே ஆகணும். ஸோ இந்த அனைத்து ஒரு நெல் குவாலிட்டிக்கும் எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தால நிறைய விவசாயிகள் எடுத்துட்டு வருவாங்க நெல். அவங்க பார்த்தீங்கன்னா 75 கிலோ பேக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விவசாயிகளுக்கு மூட்டையே வராது. ஒரு சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா உப்பிரியா வரும். இந்த பொட்டாஷ் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும், உப்பிரி வரும். அடுத்தபடியாக பார்க்க போகிறது யூரியா. யூரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா N, அது NPKல Nன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் இருக்குங்க. அதிகப்படியான நைட்ரஜன் தயசத்து உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரியா தாங்க. இதில் எவ்வளோ நைட்ரஜன் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46% பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரஜன் சத்துக்கு இருக்குது. ஸோ ஒரு ஏக்கருக்கு யூரியா எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக 30 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது. 45 கிலோ பயன்படுத்த வேண்டாம் கதிரோரம் காலங்களில். நம்ம சஜெக்ஷன் என்னன்னா கதிரோர காலங்களில் நீங்கள் யூரியா பயன்படுத்தாதீங்க. மேபி நீங்கள் பயன்படுத்துவேன் அப்படின்னு பயன்படுத்தினா மட்டும் 30 கிலோ போடுங்க. மற்றபடி அதிகமா போட வேண்டாம். நெல்வயல் மிகவும் மோசமான நிலையில் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க யூரியா பயன்படுத்தினீங்க. உங்க நெல்வயல் நல்லாவே இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்தலாம். நெல்வயலில் நன்றாக இருந்தால் பயன்படுத்த அதிகப்படியான பிரச்சனைகள் வரும். நீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பயன்படுத்தினீங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனை வரும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பயிர் வளர்ச்சியை மட்டும் தான் தூண்டும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல அதாவது 15ஆம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க யூரியா பயன்படுத்தலாம். ஸோ அடுத்தபடியாக பார்க்க போகிறது அமோனியம் சல்பேட். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 20%, சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23% இருக்குது. ஒரு ஏக்கராக்கு நீங்கள் எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அமோனியா வடிவில் இருக்குது, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு நைட்ரஜன் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியா வடிவில் இருக்கிறதுல உங்களுக்கு பயிரில் இலை சுருட்டு, புகையான், தண்டு துளைப்பான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருந்து தற்காத்துக் கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு கதிர் வரும் பொழுது இந்த உரம் பயன்படுத்துறது ரொம்பவே அவசியம். நெல் பயிருக்கு புகையான் மற்றும் இலை சுருட்டு மற்றும் தண்டு துளைப்பான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு உடையது. நெல் பயிருக்கு சராசரியான அளவில் பார்த்தீங்கன்னா தயசத்தை தரக்கூடிய ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட் தான். நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த யூரியா பிளஸ்
பொட்டாசியம் போடுவீங்க. அந்த மாதிரி போடுறதை தவிர்த்துட்டு இனி வரும் காலங்களில் பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் கலந்து போடுங்க. கதிர் வரும் காலங்களில் நல்ல உங்களுக்கு வெயிட் இருக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல தரமான நெல்கள் கிடைக்கும், நெல்மணிகள் கிடைக்கும். அதை மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துலும் உங்கள் நெல்கள் எடுத்து போய் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலைகள் கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுவே யூரியாவை பயன்படுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயல் கீழே சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதிர் நிறைய பதிரடிக்க வாய்ப்பு இருக்குது, புகையான் அதிகப்படியான வரவதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால யூரியாவை நீங்கள் போடுறது தவிர்த்துருங்க. ஸோ அதிகப்படியான தாய்சத்தில் இருக்கிற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா தான். யூரியாவில் அதனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அதையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் அமோனியம் சல்பேட் நீங்கள் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிர் வரும் காலங்களில் மட்டும் நீங்கள் அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்தலாம். ஒரு சிறந்த உரம். ஸோ நெல் வயலுக்கு எப்போ பயன்படுத்தினா கதிர் வரும் காலங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். கூட பொட்டாஷ் கூட பயன்படுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்பர் சத்து அவசியமானு கேட்டீங்க. அந்த டைமில் கண்டிப்பாக சல்பர் சத்து அந்த பயிருக்கு தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் கரெக்டான உரங்களை கொடுத்தாவே போதுமானது, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏக்கராக்கு குறிப்பிட்ட மூட்டை அளவுக்கு நீங்கள் மகசூல் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உர கால அட்டவணையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். எந்தெந்த பருவங்களில் எந்தெந்த உரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் நெல் வயலில் அதிகப்படியான மகசூல் பெறலாம். பேசிக் ஃபர்டிலைசர், ட்ரில்லிங் ஃபர்டிலைசர், பூஸ்ட் ஸ்டேஜிங் ஃபர்டிலைசர், இந்த NPK ஃபர்டிலைசர் ஃபார் மோர் அப்டேட் இந்த கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரியான அட்டவணையை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பயிராகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு பார்த்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதெல்லாம் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரியான குரூப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம விவசாயின்னு போடுங்க வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியை பார்த்தீங்கன்னா வேளாண்மை விலை விற்பனை பட்டியலை பற்றி அப்டேட்டடாக வரும். நீங்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு விலை பொருள் எவ்வளோ போகுதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.